சகல விதமான கனிகளை உமக்கு வைத்திருக்கிறேன். உன்னதப்பாட்டு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தூதாயும் பழம் வாசனை வீசும். நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். தூதாயும் பழம் உட்பட புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளை தன் நேசர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பதற்காக வைத்திருக்கிறேன் என்று மறுரூபமாக்கப்பட்ட மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி சொல்லுகிறாள். தூதாயும் கனிகளை லேயாளின் மகன் ரூபன் வயல்வெளியிலே போய் கண்டெடுத்து அதை தன் தாயிடம் கொடுக்கிறான். இதை கண்ட ராகேல் அந்த தூதாயும் கனியில் கொஞ்சம் தரும்படி கேட்கிறாள். ஆனால் லேயாள் மறுத்து விடுகிறாள். இறுதியில் தூதாயும் கனிகளுக்கு ஈடாக லேயாள் யாக்கோபு மூலம் இசக்காரை பெற்றெடுக்கிறாள் என்பதை ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 18 வரையுள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். தூதாயும் கனிகள் மூலம் யாக்கோபின் மனைவிகளிடம் இருந்த கசப்புகள் மாறி நல்ல ஒற்றுமை ஏற்படுகிறது. இந்த தூதாயும் கனி பற்றி ஆதியாகமத்தில் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் தூதாயும் கனிகள் என்பது நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பு இருந்த மனசாட்சியின் காலத்து பரிசுத்தவான்களை குறிப்பிடுகிறது என்று அர்த்தம் கொள்ளலாம். மேலும் மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி குறிப்பிடும் பழையவைகளும் புதியவைகளுமான சகலவித அருமையான கனிகள் என்பது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்களையும் புதிய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களையும் குறிப்பிடுகின்றன. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய மனசாட்சியின் கால பரிசுத்தவான்கள் மற்றும் நியாயப்பிரமாண காலத்து பரிசுத்தவான்கள் அனைவரையும் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வரிசையாக பட்டியலிட்டுவிட்டு அந்த அதிகாரத்தின் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்று. அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அனைவரும் புதிய ஏற்பாட்டு மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்திக்கு ஒப்பான ஆவிக்குரிய ஜீவியம் நடத்துகிறவர்களால் பூர்ணப்படுத்தப்படுகிறார்கள் என்றும், இப்படி ஒரு விசேஷமான நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்றும் அந்த வசனம் சொல்லுகிறது. மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி தன்னுடைய பரிசுத்தமான ஜீவியத்தின் மூலமாக அநேகம் புதிய ஏற்பாட்டு ஆத்துமாக்களை சம்பாதித்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய பரிசுத்தமான ஆவிக்குரிய ஜீவியம் மனசாட்சியின் கால பரிசுத்தவான்கள் மற்றும் நியாயப்பிரமாண காலத்து பரிசுத்தவான்கள் அனைவரையும் பூர்ணப்படுத்தி தலையாகிய கிறிஸ்துவோடு இணைத்தது. காரணம், சிலுவையில் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தபோது அன்று பிறவாதிருந்த நம்மையும் தேவன் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைத்தார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறபடி, அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக அவருடைய சாயலில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இணைக்கப்படுகிறார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபோது கல்லறைகள் திறந்து நித்திரை அடைந்திருந்த அநேகம் பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்தன என்பதை மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 50 முதல் 53 வரையுள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். இந்த சம்பவம் மூலம் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் சம்பந்தம் உண்டு என்பதை தெளிவுபடுத்துகிறது. இந்த நிலையில் உள்ள அநேக விசுவாசிகள் இந்த பூமியில் உண்டு. அவைகளை உமக்காக வைத்திருக்கிறேன் என்று மிகவும் சந்தோஷத்துடனும் உரிமையோடும் மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி என்ற பரிசுத்தவான்கள் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகின்றனர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.